லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். உலக நாடுகள்ல அமெரிக்காவினுடைய தான் தோன்றித்தனமும் அமெரிக்கா அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமாக முதலாளித்துவத்தினுடைய ஒட்டுமொத்த கோட்பாடுகளையும் இன்றைக்கு சிதைத்திருக்கிறது வெனின்சுலாவினுடைய அதிபரனுடைய கைதுகள். அதை பற்றின ஒரு தெளிவான விவரங்களை இந்த காணொலியில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வெனின்சுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அதனுடைய நாட்டினுடைய அதிபராக பல்வேறு காலகட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஜனநாயக பூர்வமாக நடந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அங்க மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைகளை லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல வெனின்சுலா மிக முக்கியமான நாடு. அதுவும் இல்லாம உலகத்தினுடைய கச்சா எண்ணெயினுடைய ரிசர்வ் கிட்டத்தட்ட 300 பில்லியன் பேரலுக்கு மிகாமல் அதிகப்படியாக வைத்திருக்கக்கூடிய நாடுல வெனின்சுலா மிக முக்கியமான நாடு. சோ இதை நோக்கின ஒரு பார்வையை அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்பினுடைய அரசாங்கம் திருப்புகிறது. அதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நிக்கோலஸ் மோட்ரோ எங்கள் நாட்டுக்குள் வரக்கூடிய போதைப் பொருட்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாகவும் மிகப்பெரிய ஒரு சக்தியாகவும் இருந்து அங்க இருந்து மிகப்பெரிய போதைப் பொருள்கள் டிராபிக் ஆகுது அமெரிக்கா நாட்டுக்குள்ள, அது மிகப்பெரிய எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வைத்துக்கொண்டே வந்தது. அதற்குரிய இன்றைக்கு முத்தாய்ப்பாக கடந்த நாட்களுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமான வெனின்சுலாவையும் பதட்டத்துக்குள்ளாக்குற மாதிரி வெனின்சுலாவினுடைய அதிபர் மாளிகையை நோக்கி வான்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல் மூலியமாக அதனுடைய அதிபர் நிக்கோலஸ் மோட்ரோவையும் அவருடைய மனைவியையும் கடத்தி கொண்டு போய் அந்த தாக்குதல் மூலியமாக கடத்தி கொண்டு போய் இன்றைக்கு யுனைடெட் நேஷன்ஸோடைய சார்ட்டர் அத்தனையும் புறந்தள்ளி விட்டு இரு நாடுகளுக்கு இல்லாமல் எந்த விதமான போர் பதட்டங்களோ இல்ல எந்த விதமான ட்ரேடோ இல்ல எந்த விதமான செக்யூரிட்டி பிரீச்சோ நடக்கிறதுக்கு யுஎன்ஏட சார்ட்டர் தெளிவாக கோட்போட்டு காட்டுகிறது. அதை அத்தனையும் புறந்தள்ளி விட்டு தான் தோன்றித்தனமாக யுஎஸ்னுடைய காங்கிரசினுடைய அப்ரூவலை வாங்காமல் ஒட்டுமொத்தமாக தான் தோன்றித்தனமாக யுனைடெட் நேஷன்ஸோடைய சார்ட்டரை குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு வெனின்சுலாவினுடைய அதிபரை கைது செய்திருக்கிறது ட்ரம்பினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். இதை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இன்றைக்கு தரைத்தளத்துக்கு போராட்ட களத்துக்கு மிக முக்கியமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இது இன்றைக்கு வெனின்சுலாவுக்கு நடக்குது. இதற்கு முன்னாடி ஈராக்குக்கு நடந்தது. அதற்கப்புறம் ஈரானை ட்ரை பண்ணார்கள், லிபியாவை ட்ரை பண்ணார்கள், சிரியாவை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அப்படிங்கிற பார்வை எதற்காக இருக்குதுன்னா, மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய பொருளாதார சக்தியை தீர்மானிக்கிற மிக முக்கியமான டாலருங்கிறது இன்றைக்கு வெனின்சுலாவும் சைனாவினுடைய கூட்டணியில அவர்கள் மிக முக்கியமாக சைனாவுடைய யுவானை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பார்வையும் பொருளாதாரத்தில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளக்கூடிய மிக முக்கியமான நாடுகளாக இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை வைத்திருக்கக்கூடிய வெனின்சுலா தெள்ள தெளிவாக ஒரு சில நடவடிக்கைகளை அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்புக்கு எதிராக செயல்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த வெனின்சுலாவில் இருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெயினுடைய ரிசர்வ் ஒட்டுமொத்தமான அமெரிக்கர்களுக்கு மிக முக்கியமாக 300 பில்லியன் பேரலுக்கு மிகாமல் இருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் அமெரிக்க அதிபரை உறுத்துகிறதுங்கிற ஒரு பார்வையில அதை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் இன்றைக்கு அதனோட வெனின்சுலாவினுடைய அதிபரை கைது பண்ணி அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்கள் அத்தனையும் கைப்பற்றுவதற்குரிய வேலைகளை எடுத்துள்ளார் திரு ட்ரம்ப் அவர்கள். இந்த வேலையை தாண்டி அவர் கேட்கக்கூடியது எப்பவுமே எனக்கு ஒரு நோபல் பரிசை கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறது தான். இந்த நோபல் பரிசை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு இந்த வருட நோபல் பரிசு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கோபமா என்னன்னு தெரியல. யுனைடெட் நேஷனுக்கு வகுத்து இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இடையிலான இந்த ஒப்பந்தங்களை மீறி அவர் செயல்படுவது இது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு சைனா, ரஷ்யா உட்பட உலக நாடுகள் அத்தனையும் மிகப்பெரிய ஒரு கண்டன குரல்களை எழுப்பி இருக்கிறது. பல்வேறு நாடுகள்ல மக்கள் இந்த எகேட்சி அதிகார போக்குக்கு எதிரான போர்க்களத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கு இந்தியாவையும் இந்தியா பாகிஸ்தான் போரை பல தடவையாக கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேல நான் தான் நிப்பாட்டினேன் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறவர் இன்றைக்கு நமதனுடைய பிரதம மந்திரி மோடி அவர்களுடைய தரத்தையும் மோடி அவர்களுடைய ஸ்ரத்தன்மையும் கேள்வி எழுப்புற மாதிரி இந்த நிமிஷத்துல பிளைட்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். நான் சொல்லலை அப்படின்னா மோடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிடணும், என்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகத்தான் நான் சொல்லபடியெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்படி சந்தோஷமா வைக்கவில்லை அப்படின்னா ஒட்டுமொத்தமான டாரிஃபையும் நான் அதிகப்படுத்துவேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். விலைவாசி உயர்வுகளுக்கு மிக முக்கியமாக அந்த டாக்ஸை, இம்போர்ட் டாக்ஸை அதிகப்படுத்துவேன் அப்படிங்கிறது மோடிக்கு தெரியும். அதனால் என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவருடைய கடமை, அதை அவர் உணர்ந்தே இருக்கிறார் அப்படின்னு நமது நாட்டினுடைய பிரதம மந்திரியை
தரம் தாழ்த்தி பேசும் விதமாக பல்வேறு கால சூழ்நிலைகளில் பேசிக்கொண்டே வந்திருக்கிறார். இதை திரு நரேந்திர மோடி அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் வாயை திறந்து அதற்குரிய பதில்களை அவரும் சொன்னதில்லை. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் இதுவரைக்கும் எந்த வாயையும் யுனைடெட் நேஷன்ஸுக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய அதிபரை இதுவரைக்கும் எந்த கால சூழ்நிலையிலும் அவர்கள் வாய் திறந்து பேசுறதில்லைங்கிறது தான் வரலாறாக இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் தன்னை பகவானாக விஸ்வகுருவாக காட்டிக் கொண்டவர் வெறும் இந்தியர்களுக்கான விஸ்வகுருவாக மட்டும் இல்லாமல் உலக அளவுல இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸை இப்ப வரைக்கும் வெனிசுலாவினுடைய அதிபர் அவர்களுடைய இந்த அராஜகமான கைதை எதிர்த்து அமெரிக்காவை கண்டித்து எந்த விதமான நேரடி அறிக்கையும் வரவில்லை. அமெரிக்காங்கிற வார்த்தையே இல்லாம ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஸோ இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில் தான் இந்தியாவினுடைய சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதிகப்படியாக இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக இயங்கி கொண்டிருக்கிற பல்வேறு நாடுகள் ஆட்டோமேட்டிக்காவே இன்றைக்கு சைனாவினுடைய போர்ப்படைக்குள்ள எப்படி ஆசிய நாடுகளுக்குள்ள வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், இல்ல பங்களாதேஷாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக தாய்லாந்தாக இருக்கட்டும், இது அத்தனையுமே ஒரு விதமான குடைக்குள்ள சைனாவை ஒரு சூப்பர் பவராக மேற்படுத்தக்கூடிய வேலைகளை சைனா தெல்ல தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் சைனா இந்தியாவை ஒரு போர்ப்படை கொண்டு வரணும், போருக்குள்ள கொண்டு வரணும்ங்கிறத பாகிஸ்தான் மூலியமாக பல்வேறு கால சூழ்நிலையில இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஜியோ பொலிட்டிக்கல்ல பங்களாதேஷில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜூலை அப்ரைசிங்னு ஷேக் ஹசீனாவை காலத்தை மாத்துறதும் அவர்களுடைய பதவி காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததிலுமே மிகப்பெரிய கைகரியம் சைனாவினுடைய கைகரியம் பாகிஸ்தான் மூலியமாக இருக்கிறதாக நமது உளவு அமைப்புகள் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இருக்கக்கூடிய அந்த டிப்ளோமசியையும் நமது பிரதம மந்திரி அவர்களும் நமது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர்களும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளாததும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு வெனிசுலாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு அராஜகமான தான் தோன்றித்தனமான ஒரு படையெடுப்பு, ஒரு ஆக்கிரமிப்பு நாளைக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கும் ஒரு பொழுது ஆகாது. அப்போ இதற்கான ஒரு வீரியமான எதிர்வினைகளை இந்திய அரசாங்கமும் சரி, உலக நாடுகளும் ஒட்டுமொத்தமான நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவினுடைய இந்த அராஜகத்தை ஒட்டுமொத்தமாக கண்டிக்க வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு தான் தோன்றித்தனம் எந்த நாடுகளுக்கும் சாவரன் நேஷனாக இருக்கக்கூடிய தன்னாட்சிகளை பெற்றிருக்கக்கூடிய ஜனநாயக பூர்வமாக செல்லக்கூடிய எந்த நாடுகளுக்கும் அது பயன் தராது. அப்போ ஒவ்வொரு நாட்டையும் இவர்கள் நைட்டோட நைட்டாக இரவோடு இரவாக குண்டடி போட்டு ஒட்டுமொத்தமாக அதை ஆட்சியாளர்களை கவுத்து விட்டு இவர்கள் நினைக்கிறதை சாதித்து விடலாம், ஒட்டுமொத்தமான இயற்கை வளங்களை ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அபகரித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இந்த ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு இருக்கிறதை உலக நாடுகளும் யுனைடெட் நேஷன்ஸ் ஐநாவும் சேர்ந்து கண்டித்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டியது இன்றைக்கு காலத்தினுடைய தேவை. வைப்பார்களா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.